மகிழ்ச்சி நாளிலே நாங்கள் சந்தோஷத்தோடு கம்பீரமாய் களி கூர்ந்து எங்களை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு நீர் தந்த இந்த நல்ல சாக்கியமுள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், ஆண்டவரே மகிமை நிறைந்தவர், பரிசுத்தர் பரிசுத்தர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரரே உம்முடைய நாமத்தை துதிக்கிற ஐயா. ஆண்டவரே இந்த ஆராதனையை தேவன் நீங்க பொறுப்பேற்று நடத்துவீராக. பரிசுத்த உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார். வந்தவனை வார்த்தையால் விரட்டி அடித்தீரே, சோதனை வேளைகளில் சாதனை செய்து வாழ்த்தீரே. சோதிக்க வந்தவனை வார்த்தையால் விரட்டி அடித்தீரே, சோதனை வேளைகளில் சாதனை செய்து வாழ்த்தீரே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை. அவன் உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார். உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார். 18 வருஷமுள்ள கூனியை தீவிரச் செய்தீரே, பார்க்க முடியாத குருடனை பார்க்கச் செய்தீரே. 18 வருஷமுள்ள செய்தீரே, பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தீரே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார். சொல்லுமாமே. உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார். பல பக்கத்தில் நீங்கள் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே, பல பக்கத்தில் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே, சூரியன் பகலில் சந்திரன் நடுவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாது, ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம்
நீராயின் கண்களை பொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆராதிக்கும் போது நான் சிரிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அந்த வழியை ஆண்டவர் பார்க்குறாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நினைப்பேன் ஆராதிக்கும் போது பரவாயில்லையே அந்த அம்மா நல்லா சிரிச்சுக்கிட்டு ஆராதிக்கிறாங்களே, சந்தோஷமாக இருக்காங்க போல. இல்லை, உங்களுக்குள்ள கவலைகள் இருக்கும், ஆனால் அதை மறந்து சந்தோஷமாக சிரித்து நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அதை பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் சிரிப்பிலும் வழி மறையுதே, அதை அறிபவர் நீ ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, அதான் ரொம்ப முக்கியம். என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. சரிங்களா? எங்கள் மத்தியில் நீர் வாருமே, உங்க மகிமையா எங்களை மூடுமே. எங்கள் சபையிலே நீர் வாருமே, உங்க மகிமையா எங்களை மூடுமே. என் சிரிப்பிலும் வழி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உன் கரம் என்னை அணைக்குதே. என் சிரிப்பிலும் வழி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உன் கரம் என்னை அணைக்குதே. ஆராதனை ஆராதனை உம் ஒருவருக்கே. என் இதயம் துடிக்க மறந்தா அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாளின் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தா அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாளின் மரணம். ஆராதனை, எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனை உம் ஒருவருக்கே. ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை உம் ஒருவருக்கு. இடம் இல்ல, பாவத்திற்கு இடம் இல்ல, தரித்திரத்திற்கு இடம் இல்ல, வியாதிக்கு இடம் இல்ல, வேதனைகளுக்கு இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் நமக்கு பிரச்சனை, அதனால தான் நமக்கு போராட்டம், அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு அந்த தேவனிடத்தில் மனம் திரும்பி நாம் ஓடி வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஆசீர்வதிக்கிற ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமை எப்படி பயன்படுத்தினாரோ உங்களே பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறையோ நான் அவங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன், நீ யாரெல்லாம் சபிக்கிறையோ அவங்களெல்லாம் நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் தனி மனிதனாக இருந்த அவனை ஆசீர்வதித்தார். இதை பிலேயாம் உணர்ந்து கொண்டான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஒரு பெரிய சேனையாக வருதே. ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அவர்கள், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். போய் அவன் பாருங்க, அந்த பாலாக் ராஜாட்ட தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றான், பாலாக்கிட்ட, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஜனங்களை நான் சபிப்பது எப்படி? அல்லேலூயா. நீங்கள் அநேகர் உங்களை சபிக்கலாம், தூசிக்கலாம். ஆனால் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்க தூசிக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை பேரை குற்றப்படுத்தலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தெளிவாய், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. உங்களை எந்த மனுஷனாலையும் சபிக்க முடியாது. நீ
நீங்கள் நினைக்கலாம் ஏதோ முன்னோர் கொடுத்த சாபம் தான் எனக்கு இப்படி இருக்கோ. இல்லைங்க, எந்த மனுஷனும் உங்களை சபிக்கவும் முடியாது. அதற்கு அதிகாரத்தை தேவன் கொடுப்பதில்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அந்த பேலையாம், கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் சபிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கையர்த்த உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. கோபம் கொள்வதில்லை வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ, என்மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ, பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தீ, இரக்கமங்கள் எண்ணுவதில்லை, இயேசு எனக்காய் பலியானதினால், இயேசு எனக்காய் பலியானதினால், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. என் தியானத்தை கவனியும். விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் இருக்கிறீர். சிறுவர்களை அழைப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அறிவிக்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். தாவே, என் சத்துக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சேவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடு. கிருபையே மாறாத தேவ கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பார்த்தீங்களா? போதும். ஆபிரகாம் கேத்தூரால் என்கிற ஒரு ஸ்திரீயும் என்ன பண்ணியிருந்தாருன்னா விவாகம் பண்ணியிருந்தார். அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை தான் நம்ம பார்க்குறோம். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியான். அப்போ இந்த மீதியானியர்லாம் இவங்கெல்லாம் வரவங்களாம் இந்த மீதியான், இந்த இஸ்பாக்கு, சூவாகெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனால் புறஜாதி மக்கள், தெரியுங்களா? ஏன்னா ஆபிரகாம் வந்து ஈசாக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே, ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டாருன்னா தம்முடைய மகனுக்கு ஈக்குவலாக இவங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்லி, ஏன்னா இவன் தானே சேஷ்ட புத்திரவன், அதனால் இவனுக்கு அவங்க கிட்ட வரக்கூடாது என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். 6வது வசனத்தில் பாருங்கள். ஆபிரகாமுக்கே இருந்த என்ன கொடுத்தாராம்? நன்கொடைகளை கொடுத்து 25ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், ஆதியாகமம் 25:6. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமணியாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் என்ன செய்தார்னா நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். அப்படி கிழக்க போனவர் தான் யார்? இந்த பிலேயாம். இந்த கிழக்க போனவர் தான் யார்? இந்த பிலேயான். அந்த 7வது வசனம் இப்போ வாங்க 23ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மோவாபின் ராஜாவாகிய பாலாக். இந்த மோவாப்னா இது ஒரு
ஒரு ரூத் சம்பவத்தில் வருது. ஒரு சபிக்கப்பட்ட வம்சத்திலிருந்து பிறந்த இந்த ராஜா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாலாக் அப்படின்னாலே வீண் அப்படின்னு பொருள் என்னது? வீண், வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அதனுடைய அர்த்தம் பாலாக். பீலையாம் அப்படின்னா பைத்தியக்காரன். சில வேளைகளில் சிலருடைய செயலும் பார்த்திங்கன்னா பேருக்கேற்ற மாதிரியே இருக்கும். பீலையாம் அப்படின்னா பைத்தியக்காரன். அது மாதிரி இவன் பாருங்கள், புறஜாதியான், ஆனால் எப்படியோ ஆண்டவரை அறிந்து கொண்டான். ஏன்னா அப்பா ஆபிரகாம் தானே, என்னதான் இருந்தாலும் அப்போ கொஞ்சமாவது அவரும் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பார், வாக்கு தத்தத்தின்படி அவன் பிறந்துட்டான்டா, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் எங்கிட்ட போய் நல்லா இருங்க, ஆனால் ஆண்டவரை பிடிச்சிக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? சிலவங்க நம்மளுக்கு சொல்கிற வர சொல்லுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு, ஆனால் சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு மற்றவங்க உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும். அவங்க போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாதான், இல்லைன்னா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம், அவன் என்ன பண்ணுறான்னா, தூரமாய் போன அந்த கிழக்கு தேசத்திலிருந்து வந்தவன் தான் இந்த பீலையாம். அந்த வசனம் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாசிங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாருங்கள், 6ஆமிலிருந்து வளர்த்தான். சும்மா இல்லைங்க, இந்த மோவாபின் ராஜாவாகிய இந்த பாலாக் இஸ்ரவேல் ஜனங்க இப்போ வராங்க. எப்படி வராங்கன்னா பாருங்கள், அவங்க ஒரு பெரிய சேனையாக வராங்க. அவங்க சாதாரணமானதில்லை, அவங்களோடு கர்த்தர் இருக்கிறாராமே, எல்லா ராஜாக்களையும் அடித்து தூள் கலப்புறாராமே அவங்க ஆண்டவர். ஐயோ நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க, போச்சுரா, நமக்கு வேட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு பயந்து இந்த மோவாப் ராஜா என்ன செய்கிறான், அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு தீர்க்கதரிசியை தேடுகிறான். அப்போ தீர்க்கதரிசியை தேடும் பொழுது இந்த கிழக்கு தேசத்தில் பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறானே, அவன் சபிச்சா அப்படியே நடந்துருமாம்ல, அவன் ஆசீர்வதிச்சா அப்படியே நடந்துருமால, அதனால் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு என்னத்தையாவது காசை கொடுத்து இந்த ஜனங்களை சபிக்க வைப்போம்னு வரான். அப்படி வரும்பொழுது தான் அருமையானவர்களே, அந்த மலை உச்சியிலே தேவன் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது பாருங்கள், அதுக்கு முந்தின அதிகாரத்தை எடுங்க, 22ஆம் அதிகாரம், என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். 22ஆம் அதிகாரம். தேவன் பீலையாமிடத்தில் வந்து, பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாலாக்கை குறித்து அவனுடைய ஆட்களை குறித்து கேட்குறாரு ஆண்டவர். தேவன் பீலையாமினிடத்தில் வந்து அப்படின்னே போட்டிருக்கு. அப்படி தானங்க போட்டிருக்கு. நம்மலாம் ஆண்டவருடைய பிரசன்னம் கிடைக்கணும்னு பாடி பார்க்குறோம். ஆண்டவரே நீர் வாருமே. எத்தனை பேர் நம்புறீங்க வந்துட்டாருன்னு? எப்போ முடிப்பாருன்னு தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், வாருமே ஆண்டவரே, உன் பிரசன்னத்தை ஊற்றுங்க, ஜெபிக்கிறோம். 100 நாள் உபவாசம். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாளுக்கு பாஸ்டிங் ப்ரேயர் போட்டார் சபைகள். ஆனால் போட்ட ஆண்டவர் வராரான்னு தெரியல, கர்த்தர் தான் அறிவார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள், உண்மையிலே இல்லைங்க, நான் உண்மையே சொல்கிறேன். நானும் இப்போ நம்ம வாருமேன்னு பாடினோம், ஆனால் அவர் வந்துட்டு போனாரோ நம்மளை ஆசீர்வதிச்சானா கர்த்தருக்கு தாங்க தெரியும். நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவர் வராருன்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, தேவனே பீலையாமினிடத்தில் வந்து ஒரு ஆளை சந்திக்கிற மாதிரி வராருன்னா எவ்வளோ பெரிய விசேஷமான தீர்க்கதரிசியாக இருந்திருப்பார் இந்த பீலையாம். கர்த்தர் நம்ம வழியில் நம்மை அடித்து கொன்று போடுவதற்கு தூதனை கூட அனுப்பிடுவார். அதனால் நம்ம வழி கர்த்தருக்குள்ளே இருக்கணும், நம்முடைய நடைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நடைகள் எப்படி இருக்குமா? பரிசுத்தமானவைகள், அதனுடைய பாதைகள் பரிசுத்தமானவைகள் என்று போர்க்கிறது. அருமையானவர்களே, நம்ம நடக்கிற பாதை கர்த்தர் காட்டின வழியாக இருக்கணும். பாருங்கள், இவன் வழியை விட்டு ட்ராக் மாதிரி காசை வாங்கிட்டு அவருடைய ஜனங்களை சபிக்க போகிறான். தூதன் ஒரு கழுதையை கொண்டு பீலையாமினுடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தான் நான் கத்தி பார்த்து உங்களுக்கு திறக்கலைன்னு வைங்களேன், கழுதையை வச்சு தான் ஆண்டவர் திறப்பார். சில நேரங்கள் அப்படி தான் நடக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய நேரங்கள். ஆண்டவர் சொல்லி கேட்கலைன்னா யாராவது ஒரு அற்பமான மனுஷனை கொண்டு ஆண்டவர் நமக்கு புத்தி புகட்டுவார். பார்த்துருக்கீங்களா? சிலது நம்ம கேட்கலைன்னா ஆண்டவர் அற்பமான மனுஷனை கொண்டு தான் நம்மள்கிட்ட பேசுவார். ஆமாம், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படலைன்னா அப்படி தான் கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். அன்றைக்கி பாருங்கள், பீலையாம் ஒரு தீர்க்கதரிசி, இவன் கர்த்தரோட பேசுகிறவன், ஆனால் தூதன் வந்து நிற்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் அருமையானவர்களே, அந்த இடத்துல பாருங்கள் 34ஆம் வசனத்தில், அப்பொழுது பீலையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு நான் தகாததமாக இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கூடையும் பாலாக்கினுடைய பிரபுக்கள் தான் வராங்க, ஆனால் எவனும் சத்தத்தை கேட்கல. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? இதுதாங்க காட் ப்ரெசன்ஸ். தூதன் நிற்கிறதையோ மற்றவங்க நிற்கிறதையோ அந்த சத்தத்தை பீலையாம் தான் கேட்டான். பவுல் ஆண்டவர் சந்தித்த போது ஒரு காரியம் இருக்கும். அவன் அந்த தமஸ்குக்கு குதிரையில் போகும்பொழுது அந்த சூரியன் உதிக்கிற அந்த மத்தியானத்தில் அவன் குதிரைகளோடு கூட விழுந்த பொழுது அவனோடு கூட வந்தவங்களும் இருந்தாங்க. ஆனால் பவுல் அழகாக சொல்கிறாரு, அவர்கள் என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ கேட்கவில்லை.
எல்லாரும் தான் தப்பு தப்புன்னு கீழே விழுந்தாங்க. ஒரு பிரகாசமான ஒளி அடித்தோன்னே. ஆனால் சத்தத்தை கேட்டது பவுல் தான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிற சத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அருளுகிற வார்த்தைகளை கேட்டு நம்ம அதன்படி நடக்கணும். சிலவங்க பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, வியாதி, துன்பம், போராட்டம், வறுமை, தரித்திரம், சாபம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறுறதுனால தாங்க. இன்றைக்கு நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நான் எதில் வலிவி போனேன் ஆண்டவரே, எதில் நான் கீழ்ப்படியாமல் போனேன், எதில் நான் மாறி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்க, நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களுடைய வழிகளை என்னை சரியாக நடத்துங்கன்னு நீங்கள் கேட்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவை தான், ஊழியம் செய்வதற்கு பணம் தேவை, குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் தேவை, எல்லாவற்றிலும் பணம் தேவை தான். ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கை என்பதல்ல. பாருங்கள், இவன் பிழைப்புக்கு பணம் தேவை தான். ஆனால் காசை வாங்கிக்கிட்டு கர்த்தருடைய ஜனங்களை என்ன செய்தான்? சபிக்க போனான். அப்போ ஆண்டவர் உணர்த்தினார் ஒரு கழுதையை கொண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான காரியங்கள், நெருக்கங்கள், தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளட்டும். மடியால் மாறி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும். இன்றைக்கி நம்ம பாடினபடுது, உம்முடைய சமூகம் நான் கிடக்கணும், உம்மோடு கூட நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய இதய துடிப்பை அறியணும். நம்ம பாடலில் பாடினோமே. அப்போ ஆண்டவருடைய ஃபீலிங் என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் எதை வச்சுருக்கிறீங்க, நான் என்ன வழியில் நடக்கணும், அதில் கற்றுத்தாருங்கன்னு சொல்லும் பொழுது தான் அருமையானவர்களே நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஜன இவங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியும். அதனால் நம்ம போய் எந்த சாபமும் அவங்களுக்கு கொடுத்துட முடியாது. நாம் போய் எந்த தரித்திரத்தையும் அவங்களுக்கு வச்சிட முடியாது. நாங்கள் போய் எந்த பில்லி சொன்னியத்தையும் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, வச்சிட முடியாது என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட இருக்கிற விசேஷம் என்ன தெரியுமா? உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அடுத்தவன் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. புறஜாதி சொல்லுவான். எத்தனையோ பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறாங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லலை. சாதாரணமான ஆளாக உள்ளே போனால் கூட, ஐயா நீங்கள் உள்ளே வந்தோடனே ஆராதனையில் வந்து வழி நடத்தும் போது 10 ஆள் கூட வந்த மாதிரி இருக்கியா சொன்னவங்க உண்டு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம மேலே வச்சுருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. நீங்கள் உணரணும். ஏன்னா உங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஞானப்படுத்துகிற இருதயத்தை கொடுப்பார். அப்படி சிங்கம் எப்படி பட்சித்து இறையை பிடிச்சி கொண்டு வருதோ, நீங்கள் ஆத்துமாக்களை பிடிச்சி சபைக்கு கொண்டு வருகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே இந்த வசனத்தின்படி தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 5 காரியங்களை சொன்னேன். முதலாவது என்னது? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 2வது என்ன சொன்னேன்? நம்மளுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்முடைய தேவன் நம்மை கைவிடுவதும் இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்துருக்கார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, பில்லிசூனியம் இல்லை. நாம் சிங்கத்தை போல ஆமென் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே கூட நீதிமான சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்கு கொடுத்தார். எனவே அருமையானவர்களே, நீங்களும் நான் இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே இதில் எதில் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், எந்த காரியத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படாமல் நான் சாபத்துக்குள்ளாக இருக்கிறேன், இந்த சாபத்துலேருந்துலாம் என்னை விளக்குங்கப்பா, அந்த வியாதியிலேருந்து விளக்குங்க. ஒருவேளை பலன் இல்லாமல் நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் ஆண்டவரே மற்றவங்கள பார்த்து பயப்படுறேன்னா, நீங்கள் சிங்கத்தை போல் இன்றைக்கி தைரியமாக போங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சிங்கத்தை போல் எழுந்து நிமிந்துங்க. நம்ம பாடல் பாடினபடி சோதனைகளை சாதனையாக செய்து வாழ்ந்து காட்டின தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பிலேயாமை கொண்டு ஆண்டவருடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எழுதினா அது எழுதினது தாங்க, அதை மாற்ற அவராலே முடியாது. கர்த்தர் அவர் எழுதி வச்சிருக்கிறார், இது என்னுடைய ஜனம், எவ்வளோ இடறினாலும் அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நிச்சயமாய் அவர்களுக்கு அருளுவேன், அவருடைய சந்ததிக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா.